வணக்கம் நேயர்களே, மாற்றத்தை நோக்கி விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தொடரும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் முடிவுதான் எப்போது என்ற தலைப்பின் கீழான விவாதம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் இன்று 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு வருகின்றனர். கொட்டும் பனியையும் கடும் குளிரையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் 5வது நாளாக இரவு பகலாக உண்ணாவிரதம் இருந்து வரும் ஆசிரியர்கள் பலர் உடல்நிலையில் சோர்வு ஏற்பட்டு மருத்துவமனையில் போய்கொண்டிருப்பதாக கூட நம்மிடம் நிறைய செய்திகள் வந்தவண்ணமாக இருக்கின்றன. இப்படியான ஒரு இடத்தில் அரசாங்கத்தின் முடிவு எப்படி இருக்கும், இந்த ஒரு விவகாரத்தை எப்படி அணுகப் போகிறார்கள், எப்படி அணுகி கொண்டிருக்கிறார்கள் என்பன போன்ற பல கேள்விகள் எதிர்க்கட்சியினரால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நாமும் விவாதிக்கலாம். தொடரும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் முடிவுதான் எப்போது? நம்முடைய விவாதத்தில் ஆளும் அதிமுகவிலிருந்து அதன் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு குரலார் கோபிநாதன் நம்முடன் இருக்கிறார். அது மட்டுமல்லாது கல்வியாளர் சோமசுந்தரம் அவர்கள் நம்முடன் அரங்கில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது திரு ஜாக்டோஜியோ அமைப்பிலிருந்து திரு ராதாஸ் அவர்களும், தமிழ்நாடு ஆசிரியர்கள் சங்கத்திலிருந்து திரு இளமாறன் அவர்களும் நம்முடன் இணையவிருக்கிறார்கள். அவர்களும் இது குறித்து விரிவாக விவாதிக்கலாம். நீங்களும் இந்த விவாதத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். இருவரையும் வணக்கங்களோடு வரவேற்கும். திரு குரலார் கோபிநாதன் சார், அரசாங்கம் முதலமைச்சர் நேரடி இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு ஏறக்குறைய எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் அதன் பிரதிநிதிகளும் இந்த போராட்ட காலத்தில் சென்று அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அரசாங்கத்தின் ஒரு ஆதரவு நிலைப்பாடு இல்லை, இது குறித்தான செயல்பாடுகள் எப்படி போயிட்டுருக்கு? நான் ஒரு கர்டசியாக நம்ம பார்க்கும்பொழுது 5 நாட்களாக கடும் பனி குளிர், வீட்டிலே நம்மளால் இருக்க முடியல. ஆனால் ஒரு பொது வழியில் இருக்காங்க ஆசிரியர்கள். சமூகத்தில் மிக ஒரு முக்கியமாக நபராக பார்க்கப்பட வேண்டிய நபர்கள் இப்படி தங்களுடைய போராட்டத்திற்காக வீதிக்கு வந்து விட்டனர். வீதிக்கு வர தூண்டியது எது? அரசாங்கம் இதை எப்படி பார்க்கிறது கோபிநாத் சார்? நம்மளுடைய நாட்டை பொறுத்தவரை ஆசிரியர்களை இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் மதிக்கிறோம். மாதா பிதா குரு தெய்வம் என்கிற பொழுது குருவை அடுத்தபடியாக, இறைவனுக்கு அடுத்தபடியாக வைத்திருக்கிறோம். அதனால் ஆசிரியர்களுக்கு அதிகமான மரியாதையும் மதிப்பும் கொடுக்கிற நாடு இந்த நாடு. அதனால தான் நீங்கள் அகில உலகத்திலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆசிரியர்கள் அதிகமாக ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்ட நாடு இந்தியா தான். நீங்கள் முதலாக ராதாகிருஷ்ணன் அவர்களை, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கியது. அதன் பிறகு சங்கர சர்மா அவர்கள் ஜனாதிபதியாக ஆனார். பிறகு அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆனார். ஆசிரியர்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிற நாடு நம்மளுடைய நாடு. அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுதெல்லாம் ஆசிரியர்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. முதலாக ஒரு ஆசிரியரை கல்வி அமைச்சராக ஆக்கியது அதிமுக அரசு தான். அதனால் அரங்கநாயகம் அவர்களை ஆசிரியராக இருந்தவர், அதன் பிறகு அவரை ஆசிரியர் ஆக்கியது நாங்கள் தான். அதனால் இந்த பிரச்சனையை நாங்கள் ஆசிரியர் மற்றவர்களுக்கு அவர்கள் ஒரு ரோல் மாடல் என்று சொல்வார்களே, அதன் போல இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், ஆசிரியர்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நாங்கள். அவங்களுக்கு அந்த பே டிஸ்பாரிட்டியெல்லாம் இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள் நாங்கள் தான். முதல்ல உள்ளாட்சித்துறையில் பணியாற்றுகிற ஆசிரியர்களும் அரசு துறையில் பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கும் வேறுபாடு இருந்தது. அதை களைந்தது அதிமுக அரசு தான். அதன் பிறகு நீங்கள் அவர்களுக்கு மத்திய அரசினுடைய ஊழியர்களுக்கு இணையாக அவர்களுக்கு சம்பளம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது நம்முடைய அதிமுக அரசு தான். இந்த பிரச்சனையை எப்போ ஆரம்பிச்சது என்று சொன்னால் 2009 தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற பொழுது தான் 2009க்கு முன்பு பணியிலே அமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்ட சம்பளத்தையும் அதன் பிறகு அமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கும் இந்த சம்பள வேறுபாடு வந்தது. அது அன்னைக்கே கலைந்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அதனால் அன்றைக்கு அவர்கள் கலையாமல் விட்டது தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கூட இல்ல உங்க கோர்ட்டுக்கு பந்து வந்து ஏறக்குறைய 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இல்ல நாங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எந்த காலகட்டத்தில் என்ன கண்டிஷன்ல அவர்கள் வேலைக்கு சேர்ந்தார்கள், பிறகு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட எங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன், அதாவது இன்றைக்கு நிதி நிலைமையை வைத்து தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படி என்று நாங்கள் பலமுறை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் ஒரு ஒன் மேன் கமிட்டியும் போட்டுட்டோம். நாங்கள் ஆசிரியர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் என்ன என்றால், உங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிச்சயம் கனிவுடன் கவனிக்கிறோம், நிச்சயமாக அதை கவனிப்போம், நிச்சயமான உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். ஆனால் ஒன் மேன் கமிட்டி இதற்கானது மட்டுமல்ல,
சித்தி குழு வந்து இதற்கானது மட்டும் இல்லை, ஒன் மேன் கமிட்டின்னு இருக்கு. இவங்களுடைய கோரிக்கை அதுதானே. எங்களுக்கு ஈக்குவாலிட்டி அமங் ஈக்குவல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. சமமான சம்பளத்தை சமமானவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் சமமான பணியை செய்கிறோம், அதனால் நீங்கள் அந்த ஊதியத்தை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அதற்கான விழிப்புணர்வை எங்கிருந்து பெற முடியும்? அதற்கான ஒரு கமிட்டி கொடுத்துருக்கோம். அந்த கமிட்டி விசாரிக்க வேண்டும், அதற்கான அறிக்கையை தர வேண்டும். அந்த அறிக்கையின்படி நாங்கள் நடந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் ஆசிரியர்கள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு அமைச்சரே இப்போ நேரடியாக பேசுகிறார். இன்னும் பல அரசியல் ஒன்று. இப்போ நீங்கள் அரசியல் எல்லாவற்றையுமே அரசியலாக்கி அதில் லாபம் தேடுவதற்கு தான் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? யாரால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது? நீங்கள் 2009 யார் இந்த டிஸ்பாரிட்டியை கொண்டு வந்தது? அதற்கு முன்னாடி என்ன சம்பளம் கொடுத்தாங்க? ஈவன் டெட்டு நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவர்களுக்கு நாங்கள் இந்த தொகையை தான் கொடுப்போம் என்று அந்த கண்டிஷனில் அவங்க வந்து விட்டார்கள். அதற்கு அவர் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இருந்த கலைஞர் என்ன சொன்னார்? நீங்கள் மத்திய அரசில் சொல்லுகிற மாதிரியே உங்களுக்கு கொடுக்க முடியாது, அது சில இதெல்லாம் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, அதனால் உங்களுக்கு இவ்வளவு தான் கொடுக்க முடியும் என்று சொன்னவர் தானே. இன்னைக்கு அன்றைக்கு அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கு ஆசிரியர்களை போய் பார்த்து உங்கள் போராட்டம் நியாயமானது, நாங்கள் அரசு தான் இதை கவனிக்கல அப்படின்னு சொன்னால் இது அரசியலா அல்லது உண்மையிலே உங்களுக்கு ஆசிரியர் மேல் தான் அக்கறை இருக்கிறதா? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அக்கறை கொண்டவர்கள் அதிமுககாரர்கள். இந்த அரசு தான் அவர்கள் மேலே அக்கறையோடு இருக்கிறது. அந்த அக்கறையின் காரணத்தினால தான் நீங்கள் ஒரு இவரை அமைச்சிருக்கிறோம், ஒன் மேன் கமிஷனை அமைச்சிருக்கிறோம். அவர்களுடைய அறிக்கை வரட்டும். அதற்கு நீங்கள் இன்றைக்கு நிதி நிலைமை நீங்கள் பாருங்கள். நீங்கள் கஜா புயல் வந்திருக்கிறது. ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு 1400 கோடி அதற்கு செலவு செய்திருக்கிறோம். இன்னும் மத்திய அரசிலிருந்து எங்களுக்கு பணம் வரல. தனிப்பட்ட முறையிலே இன்றைய முதல்வர் அவர்கள் இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காக 1400 கோடி செலவு செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையிலையும் நீங்கள் அந்த அறிக்கை வந்த உடனே நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு நீங்கள் துன்பம் விளைவிக்கக்கூடாது. நீங்கள் உங்களை பார்க்கும்பொழுது எங்களுக்கு கண்ணீர் வருகிறது. ஏன்னா மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஒரு போராட்டத்தை நடத்துகிற பொழுது நிச்சயமாக மக்கள் என்ன நினைப்பார்கள்? அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கை ஆமா நிச்சயமாக ஒரு நபர் அவர் அறிக்கைக்கு பிறகு இதற்கான பூர்வாங்க முடிவுகளை எடுக்க தயாராக உள்ளது. திரு இளமாறனை வரவேற்று உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். இளமாறன், அரசாங்கம் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் எந்த விதமான உத்தரவாதத்தையும் தர மறுக்கிறது, அதனால தான் எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்துட்டீங்க. நான் திரு கோபிநாத்துக்கு இதே கோரிக்கையை முன் வச்சேன். வீட்டுக்குள்ளேயே குளிர் எடுக்கக்கூடிய டிசம்பர் மாதத்தில் கடும் பனி குளிரில் வந்து வெளியில் ஒரு பொது வெளியில் இருக்காங்க, பாரபட்சம் இல்லாத அனைத்து வயதினரும் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவரும் அதை அதிருப்தி வெளிப்படுத்துகிறார். என்ன இப்போ அரசாங்கத்திடம் என்ன கேட்குறீங்க திரு இளமாறன்? வந்து 6வது ஊதிய குழுவில் ஏற்பட்ட முரண்பாடு இப்போது ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் அரசாங்கம் எல்லா விதமான முடிவும் எடுத்துட்டோம், ஒன் மேன் கமிஷன் போட்டுருந்து. ஒன் மேன் கமிஷன் என்பது ஒரு நபர் குழு என்பது வெறும் ஆசிரியர்களுக்கு மட்டுமானது அல்ல. ஒட்டுமொத்த துறைகளுக்கான அனைத்து துறைகளுக்கும் உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைவதற்காக அமைக்கப்பட்ட குழு இது. வந்து நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்கள் மூலமாக அரசு நேரடியாக கொண்டு சென்றபோது 7வது ஊதிய குழு அமுல்படுத்துவதற்கு முன்பாகவே டிபிஐ வளாகத்தில் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் இருந்தபோது அன்றைய தொடக்க கல்வி இயக்குநர் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்திருக்கார். 7வது ஊதிய குழு வெளியிடும் போது உங்களுடைய முரண்பாடுகள் சரி செய்யப்படும். அதன் பிறகு அந்த உத்தரவாதம் எப்போது எழுதி கொடுத்தார்? 2016 7வது ஊதிய குழுக்கு முன்னாடி 2016. ஆமாம். என்ன எழுத்துப்பூர்வமாக அங்கே வந்து 8 நாட்கள் டிபிஐ வளாகத்தில் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அப்போது நேரடியாக அப்போதைய தொடக்க கல்வி இயக்குநர் அவர்கள் இது 7வது ஊதிய குழு அமைக்கப்படும் போது இந்த முரண்பாடுகள் களையப்படும் சொன்ன உத்தரவாதம் கொடுத்தாங்க. அது பிறகு செய்யலை. நான் வந்து ஊதிய உயர்வு யாரும் கேட்கல. இந்த இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம். இப்போ நீங்கள் ஒரு ஆங்கர், இன்னொரு ஆங்கர், இடைப்பட்ட ஒரு காலம் 1 மாதம் தான். உங்களுக்கும் இன்னொரு ஆங்கருக்கு இடைப்பட்ட ஊதிய முரண்பாடு எவ்வளோனா சுமார் 3770 ரூபா. 1 மாத இடைவெளி தான். இதை நான் சமன் செய்ய தான் போராடுறோமே தவிர
எதற்காக ஊதிய உயர்வுக்காகவோ மற்ற எதுவும் நான் கேட்கல. மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கூட கேட்டு போராட்டம் நடத்தலை. என்னது மே மாதம் ஒரு இடைநிலை ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு, ஜூன் மாதம் ஒரு இடைநிலை அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு, மே மாதம் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது 5200 ஸ்கேல் அப் பே, ஜூன் மாதம் 8370 ரூபா. என்னது வித்தியாசம்னே புரியல. ஒரே மாதிரியான கல்வி, ஒரே மாதிரியான பாடத்திட்டம், ஒரே மாதிரியான கல்வி தகுதி, ஒரே மாதிரியான வேலை. அரசாங்கம் தரப்பில் சொல்லப்படுகின்ற காரணம் என்ன இளமாறன்? தீர்வு நான் எதுக்கு இதை கேட்குறேன்னா, திரு கோபிநாதனும் இதே கேள்வி நான் வலியுறுத்தினேன். ஏறக்குறைய 9 ஆண்டுகளை கடந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டம், 2 ஆட்சிகள் கூட மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? ஒரு முறை இது என்ன சொன்னாங்கன்னா, 10ஆம் வகுப்புக்கான கல்வி தகுதி அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. அது தவறானது. இது வந்து 1978 முன்னாடி எங்கேயுமே ஆட்கள் கிடையாது, பள்ளியில் பணிபுரியது ஆசிரியர் இல்லை. அப்போது 10ஆம் வகுப்பு படித்தவர்களெல்லாம் ஆசிரியராக நியமித்தாங்க. அவங்கெல்லாம் ஓய்வு பெற்று 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே வந்து முறையாக 12ஆம் வகுப்பு ஆசிரியர் பட்டய பயிற்சி, அதன் பிறகு இளந்தலை, முதுதலை, அப்புறம் பிஎட் இதெல்லாம் முடிச்சு தான் இப்போ இருந்தோம் ஆசிரியராக. ஆனால் இதையெல்லாம் தாராளம் இல்லாமல் அன்றைக்கு போட்ட ஒரு ஆயிட்டில் அதையே தொடர்ந்து இந்த மாதிரி காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இன்னொரு சங்கம் உயர்நீதிமன்றம் சென்று அதற்கான உத்தரவும் வாங்கினாங்க. ஆனால் அதையும் அப்படியே காட்டில் பறத விட்டாச்சு. நான் வந்து ஆசிரியருங்க, இதே பின்லாந்தில் ஆசிரியர் தான் முன்னுரிமை. இல்லை, இப்போ இந்த கோரிக்கைகள் பரிசீலனையில் இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாது, இல்லை தர முடியாதுன்னு சொல்லலை. அவர் தர முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுன்றோம். தர முடியாது இன்னைக்கு தர முடியாதுன்னு சொல்லன்ற அரசாங்கத்தில் கல்வித்துறை செயலாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஒரு நபர் தூண்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் அதனை முடிவெடுக்கப்படும். இப்போது அது வரைக்கும் உங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும் கூட ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இல்லையா அரசாங்கத்தின்? நீங்க ஏற்க மறுக்கிறீங்க. வேற ஒன்றும் நான் ஒன்றும் இன்னைக்கே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கல, உத்தரவாதம் கொடுங்க தான் கேட்கிறோம். பள்ளிக்கல்வி இயக்குனர் தொடர்கல்வி உத்தரவாதம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த குழு அறிக்கைக்கு பிறகுதான் நாங்க பேசுறோம், அதை அனலைஸ் பண்ணி சொல்றோம்னு சொல்றாங்க. குறைந்தபட்சமா 7ஆம் தேதி வரை உங்களுடைய போராட்டத்தை ஒத்திவைங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 6வது ஊதிய குழுவில் அறிவித்த பிறகு தொடர் போராட்டம் நடத்தும் போது கடந்த ஆண்டுகள் வந்த பிறகு 7வது ஊதிய குழுவில் சரி செய்யப்படும் சொன்னாங்க. அப்ப நீங்க எதை நம்புறது? இல்ல, அப்ப எதை முன் வச்சு போராடினீங்க? இதேதான் ஏற்கனவே மன்னிக்கணும். 7வது ஊதிய குழுவில் உங்களுடைய ஊதிய முரண்பாடுகள் சரி செய்யப்படும் அப்படின்னா அதில் பொறுமையா இருந்தது, அவ்வளவுதான். ஆனா 7வது ஊதிய குழு அறிவித்து விட்ட பிறகு இவ்வளவு பிரச்சனை. அப்போது அரசாங்கம் தரப்பில் சொல்லப்பட்ட காரணம் என்ன இளமாறன்? கிடைக்கவில்லை. அதன் பிறகு ஒரு நபர் குழு சொன்னாங்க. ஒரு நபர் குழு முதல்ல 1 மாதம், அப்புறம் 3 மாதம், இன்னைக்கு ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் 7ஆம் தேதிக்குள் நீங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய பிறகு இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கு, 7ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படுவது. அதில் கூட இடைநிலை ஆசிரியரான அந்த சம வேலை சம ஊதியத்துக்கான ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் அப்படின்னு அமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ ஒரு வார்த்தை, இந்த ஊதிய குழு வந்து நிச்சயமாக உங்களுக்கு சம வேலைக்கான சம ஊதியம் வழங்கப்படும் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறோம். இதுக்குள்ள நாங்கள் என்ன வேற என்ன சொல்லுங்க? அதாவது தெளிவாக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறதுங்க. என்னென்னா, எப்பொழுதுமே அரசு ஊழியர்களுடைய சம்பள விகிதத்தில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் வருகிற பொழுது, ஒவ்வொரு பே கமிஷன் வருகிற பொழுதும் இந்த மாதிரியான ஒரு டிஸ்பாரிட்டி, அவங்க கோரிக்கைகள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கீங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்ள தயாராக தான் நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, இதை களைவதற்காகத்தான் அந்த ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நபர் குழுவில் இந்த மேட்டரை ரெஃபர் பண்ணியிருக்கோம். அவர்கள் விசாரித்து அவர்கள் கொடுத்த உடனே மறுநாளே நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அறிக்கையோட ப்ரொபோசலை நாங்கள் அதுக்காக தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இவர்களுக்கு மட்டும் அமைக்கப்படலை, அது எல்லாருக்குமாக சேர்த்து அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கூட இவர்களுடைய கோரிக்கையும் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நீங்க இவங்க தான் வீதிக்கு வந்திருக்காங்க. ஆமா, இவங்க வந்திருக்காங்க. எல்லாருடைய கோரிக்கை என்னன்னா, அதுல எப்பொழுதுமே ஒரு பே கமிஷன் வந்த உடனே அதில் பல குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்த மாதிரியான ஒரு பெரிய வேறுபாடுகள் வருகிற பொழுது அதை களைவதற்காகவும் தான் அந்த ஒரு நபர் குழுவை அமைக்கப்படுறாங்க. அந்த குழு
விசாரித்து ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? ஏங்க நீங்க வந்து பத்து ஆண்டுகள் நீங்களே குறிப்பிட்டீங்க. 2009 தற்போது 2018 முடிய போற தருவாயில இருக்கும். நம்ம ஒரு மாணவன் ஏன் இவ்வளவு அவசரம்? அது ஏற்படுது. நல்லா படிக்கிற பையன் வாத்தியார்கிட்ட மார்க் ஷீட்டை வாங்கின உடனே அதில் ஃபெயில் ஆகியிருக்கான். உடனே மாணவன் சொல்கிறான், நான் நல்லா படித்தேன், நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு ஃபெயில் மார்க் வராது நிச்சயமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வாத்தியாரை திருத்த சொல்கிறாங்க. அந்த வாத்தியார் திருத்தி அவர் மார்க் என்னன்னு சொல்லணும்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல மாணவன். இந்த கோரிக்கைகளை ஏற்கனவே போராடி 7வது ஊதிய குழுவில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதுவும் இல்ல 2016. இப்போ 2018 அதுக்காக தாங்க நாங்க ஒரு நபர் குழுக்கு அதை ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுதான் பண்ணியிருக்கோம். இல்ல இந்த 1 2 நான் அறிக்கை தாக்கல் செய்யும் போது அவர்கிட்ட மதிப்புமிகு சித்திஜ் ஐஏஎஸ் அவர்களிடம் கொடுக்கும்போது எல்லா பிரச்சனையும் கேட்டார். 30 ரூபா பிரச்சனை, 500 ரூபா பிரச்சனை, 150 ரூபா பிரச்சனை, 200 ரூபா பிரச்சனை எல்லாம். நான் முக்கிய கோரிக்கையாக சம வேலை சம ஊதியத்திற்கான தீர்வுகளை தானேன்னா ஒரே வார்த்தை, இது தட்ஸ் எ பிக் ப்ராப்ளம். என்ன சொல்றாரு? தட்ஸ் எ பிக் ப்ராப்ளம் அப்படின்னுட்டார். அப்போ தளர்ந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம், சார் இது மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுன்னு நாங்கள் கேட்குறோம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு வந்து முழு உத்தரவாதம் வந்து முதலமைச்சர் சொன்னால் தான் அது முடியும். ஏன்னா இப்போ ஒரு நம்பர் குழுவில் எங்களுக்கு தீர்க்கமாக எங்களுக்கு சாதகமாக இடைநிலை ஆசிரியருக்கு வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய தீர்வாக வருவோமா என்பது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா 6வது ஊதியத்துக்கு பிறகும் 7வது ஊதியத்துக்கு தீர்க்கப்படும் என்று சொன்ன பிறகும் முழுமையாக உத்தரவாதம் அளித்த பிறகும் 7வது ஊதியத்துக்கு அமுல்படுத்துவதற்கு முன்பே நான் மீண்டும் ஒரு குழு அமைத்து 5 நபர் குழு 5 ஐஏஎஸ் அதிகாரிகளும் நிதித்துறை செயலாளருடைய தலைமையில் நான் பேசுகிறேன். நிதித்துறை செயலாளருடைய தலைமையில் நடந்த 5 குழுவிடம் இந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு சென்றோம். நிச்சயமாக இந்த ஊதியக்குழு முழுமையாக பரிசீலித்து உங்களுக்கு நல்ல பதில் வரும்னு சொன்னாங்க. ஆனால் பதில் எங்களுக்கு வரலை. 7வது ஊதியக்குழு முன்னாடியே கொடுத்தோம். அது எப்பவுமே ஒரு ஊதியக்குழு அமுல்படுத்துவதற்கு முன்பு எங்களை போன்ற சந்த நிலையெல்லாம் தலைவரெல்லாம் அழைத்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் முழுமையாக விவரமாக சொன்ன பிறகு நிச்சயம் சரி செய்யப்படும் சொன்னாங்க 5 இதுவும். ஆனால் வெளியிடும்போது இடைநிலை ஆசிரியர் பிரச்சனை அப்படியே முழுமையாக எப்படி 6வது ஊதியக்குழு இருந்தோ அதே மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. இப்போ மீண்டும் அதற்கான பிரச்சனைகளை நம்ம அரசு எடுத்து செல்லும்போது இந்த ஒரு நபர் குழு போராடி தான் ஒரு நபர் குழுவை பெற்றோம். ஊதியக்குழு அறிவித்த பிறகு உடனடியாக நியமிக்கப்படவில்லை. இது போராடி தான் பெற்றோம். ஆனாலும் இந்த ஒரு நபர் குழு 7ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சரிடம் அறிக்கை தாக்கல் செய்த பிறகு கூட அந்த அறிக்கையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற அறிக்கை வருமா எங்களுக்கு சந்தேகம். இதற்கு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தலையிட்டு வாழ்வாதார கோரிக்கை அறிக்கை அளித்த பின்பு கூட அப்படின்னு ஒரு கண்டினியூஸ் வைக்கிறீங்க இல்லையா? இப்போ 8ஆம் தேதி தான் நீங்கள் நம்ம பேசணும், நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இதை நம்ம திரு கோபிநாத்திடம் இந்த கேள்வியை முன்வைக்கலாம். நேர்களை காத்திருங்கள். தொடரும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் முடிவுதான். இப்போது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நாம் விவாதத்தை நகர்த்தலாம். மாற்றத்தை நோக்கி தொடரும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் முடிவுதான். இப்போது தொடர்ந்து நாம் பேசலாம். திரு கல்வியாளர் சோமசுந்தரம், உங்களுடைய பார்வை. ஏன்னா நான் தான் மீண்டும் ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு வீதியில் இறங்கி போராடுறாங்க. கல்வியாளராக உங்களுடைய பார்வை திரு சோமசுந்தரம். ஐயா, கடவுளா சொல்றது மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் வந்து குருக்கு பிறகுதான். அந்த ஆசிரியர்களே போராட்டத்துக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நியாயம் இருக்கும். இது வந்து இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க என்ன கேட்குறாங்க? சம வேலை, எல்லாருக்கும் ஈக்குவல் ஜாப். இப்போ சம ஊதியம் நியாயமானதானே? சம மரியாதை, சம ஊதியம் இல்லாட்டா சம மரியாதை இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மே மாதம் அப்புறம் ஜூனில் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு சிலர். அவங்களுக்கு முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு 500 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்தது. 7வது கமிஷன் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 15,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. இவங்க அரசாங்கத்தில் சொல்லி பார்த்தாங்க, போராடுறாங்க, அறவழியில் தான் போராடுறாங்க. இப்போ ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்தாங்க, இப்போ ஆஃப் இயர்லி அரையாண்டு விடுமுறை நடந்துகிட்ருக்கு. அந்த ராஜரத்ன ஸ்டேடியத்தில் போராட்டத்தை நடத்தினாங்க. இப்போ டிபிஏல கொட்டும் பணியில்
கர்ப்பிணி பெண்களும் சரி, உங்களுக்கு ஆண்களும் சரி, குழந்தைகளும் சரி இருக்கிறாங்க. அரசாங்கம் கண்டிப்பாக கனிவுடன் பரிசீலிக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது மத்திய அரசுக்கு இணையாக சார் என்ன எனக்கு ஒரு இன்னும் சந்தேகம் அதிகமாக வருது. அது ஏன் மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு மட்டும் அதிகம், மாநில அரசு ஆசிரியர்கள் ஏன் குறைவு? இப்போ சிபிஎஸ்சி பாடம் நடத்தினா டீச்சர்ஸ் சேலரி அதிகமா? மாதா பிதா குரு, நான் சிபிஎஸ்சி டீச்சர், ஸ்டேட் போர்டு டீச்சரா? இந்தியாவில் 42 எஜுகேஷன் போர்டு இருக்குது. சிபிஎஸ்சி இருக்குது, ஸ்டேட் இருக்குது, ஆந்திரா போர்டு இருக்குது, ஒரிசா போர்டு இருக்குது. எல்லாமே ஒரே ஆசிரியர்கள் தான். அது என்ன சிபிஎஸ்சி பாடத்திட்டம் நடத்துவர்களுக்கு மட்டும் அதிக ஊதியம், மத்திய அரசுக்கு இணையாக? அந்த கான்செப்டே முதல்ல தவறு. ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். டிஃபரன்ஸ் இருந்தால் அது களையப்பட வேண்டும். அதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக அது பரிசீலிக்கணும். இது ஆசிரியர் விஷயம் மட்டும் இல்லை, ஒரு சமுதாயம், ஒரு மாணவ சமுதாயம். கண்டிப்பாக தமிழக அரசு உறுதியாக பரிசீலிக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க 10 வருஷமாக அவங்க போராடுறாங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பாசிட்டிவான பதிலை கொடுப்பாரு, அதை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த போராட்டம் தொடரக்கூடாது, இந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடாது. கிட்டத்தட்ட 5 நாள் ஆகுது. இப்போ ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அரையாண்டு விடுமுறை முடிந்து 2ஆம் தேதி எல்லோரும் ஸ்கூல் போகணும். அவங்களோட எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 500 ரூபா கிடையாது, 1000 ரூபாய் இல்லை, டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே. நான் பல ஆசிரியர்கள்ட்ட பேசி தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அவங்க மனக்குமரில் சொல்கிறாங்க, இது வந்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள இது மட்டும்தான், இது உறுதியாக களையப்பட வேண்டும். அதில் வர குறைந்தபட்சமாக 10 ஆண்டுகள் போராட்டம் அல்லது 10 ஆண்டுகள் தொடர்ச்சியான கோரிக்கைகள் தற்போது ஏறக்குறைய ஒரு 10 நாட்கள் 7ஆம் தேதி அரசாங்கம் ஒரு கெடு வைக்குது. அந்த ஒரு நபர் சித்தி குழு அறிக்கைக்கு பிறகு இதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது மீண்டும் இந்த கடும் குளிர், பனி, இரவு நேரங்களில் ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழலை உருவாக்குகிறார்களோ அப்படின்னு என்ன தோணுது? அப்படி இல்லை சார், ஒரு அகிம்சை வழி, ஒரு அறவழியில் தான் போராடுறாங்க. அரசாங்கத்தை ஏற்று அவங்களும் போராடலை. எனக்கு அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இருக்குது. நான் அரசாங்கத்தை குறை சொல்லுவதுக்கு நானும் வரல. பட் 10 வருஷம் அவங்க பொறுமையாக இருந்துட்டாங்க. அவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருடம் ஒரே கவர்மெண்ட் தான். ஆட்சி வந்து அவங்க ஆட்சி தான் செய்வாங்க, செய்யணும். போர்க்கால அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுக்கணும், எடுப்பாங்க. நான் முழுக்க நான் நம்புகிறேன். கோபிநாத் சார், என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்பலாம், ஆனால் போர்க்கால நடவடிக்கை அப்படின்னு திரும்ப ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. இல்லை, இப்பொழுது என்னென்னா, இப்போ இன்னும் ஆசிரியர்கள் வந்து அறவழியில் தான் போராடுறாங்க அப்படின்னு சொல்கிற இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்ன ஒன்று ஆசிரியர்கள் அது உணரணும். இன்றைக்கு மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கப்பட வேண்டிய சமயம். இன்றைக்கு அவர்கள் கல்வி கற்பதற்கான புத்தகங்களே அவர்கள் பெற வேண்டிய நேரம். அவர்களுக்கு இலவசமான மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் பொங்கல் விழா வருகிறது, அதற்காக மக்களுக்கெல்லாம் இது வழங்க வேண்டிய நேரம், இலவச பொருட்கள் வழங்க வேண்டிய நேரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய அரசாங்கம் கூறிய பல்வேறு காரணங்களை கடந்த 10 ஆண்டுகளாக கேட்டுவிட்டோம். ஒன்னே ஒன்று 10 ஆண்டுகள் இவங்க சொல்றாங்கல்ல, ஒன்னே ஒன்று தயவு செய்து அவர்களை கேட்டு பாருங்க, எதனால இந்த டிஸ்பாரிட்டி வந்தது? நீங்கள் இதில் வேலையில் சேருகிற பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு 4200 சம்பளமோ உங்களுக்கு 2200 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அதை ஒப்புக்கொண்டு தான் நீங்கள் இந்த அலுவலில் சேர்ந்தீங்க. ஆசிரியராக நீங்கள் பணியை சேருகிற பொழுதே இந்த சேலரிக்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு தான் நீங்கள் சேர்றீங்க. இன்றைக்கி என்ன அவர் சொன்ன மாதிரி அன்றைக்கி 500 ரூபா வேறுபாடு இருந்தது. இன்றைக்கு நாளாக அது 15,000 ஆன பிறகு தான் உங்களுக்கு உரைக்குது. என்னடா அது, அன்னைக்கு நம்ம ஒத்துக்கிட்டோமே, இன்னைக்கு அந்த 500 இன்றைக்கு 15,000 வந்து அப்படி நீங்க அதனால நான் என்ன சொல்றேன், அது தவறு நான் சொல்லல. இன்றைக்கு நீங்க ஈக்குவாலிட்டி கேளுங்க, அது தவறுன்றது கிடையாது. ஆனா அதற்காக ஒரு குழு அரசாங்கம் வந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமற்றது என்று சொல்லல. அது வேணா நம்ம 2009 அப்பொழுது ஆட்சியில் இருந்தவர்கள் சொன்னார்கள், என்னன்னா வந்த நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இங்கே கொடுக்க முடியாது, அதற்கு பல வேறுபாடுகள் இருக்கிறது என்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபொழுது சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அப்படி சொல்லலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த களைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்லாமல் செஞ்சுட்டே இருக்கீங்க. நாங்கள் களைவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள். அந்த கோரிக்கை எத்தனை ஆண்டுகள் சார், எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்னு ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டு வந்ததுங்க. அது
நீங்க என்ன இப்ப நாங்களா கொடுக்க மாட்டோம் நீங்க ஒத்துக்கிட்டு வந்தீங்க என்ன சொன்னீங்க? இறுதியான அவர்களை விட 7வது ஊதிய குழுவில் இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் நாங்க அதையும் கடந்துருச்சு ஏன் பண்ணல நீங்க அப்போ இல்ல அது அன்னைக்கும் அதே குழுல ரெஃபர் பண்ணப்பட்டது அது திரும்பவும் இன்னைக்கு வந்திருக்கு மற்றபடி அது குழு அந்த குழு தான் இப்பொழுது அது விசாரிக்குது அந்த குழு தான் அதற்கான களைய வேண்டிய தனிநபர் குழு தான் இன்னைக்கு விசாரித்து கொண்டிருக்கிறது அதனால அது கடந்து வரல அந்த குழு விசாரித்த பிறகுதான் அதற்கான விளைவு கிடைக்கும் நீங்க ரத்னவேல் பாண்டியன் ஒரு கமிட்டி போட்டாங்கல்ல அதையே இவங்க ஒத்துக்கலையா ஆசிரியர்கள் அவரே என்ன சொன்னாரு இது அந்த அவங்களுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்பாரிட்டி நம்ம சரி செய்ய முடியாது என்று சொன்னார் அதனால் நான் என்ன சொல்றேன் ஆசிரியர்களை அவர்களுடைய பணிக்கு வேண்டிய ஊதியத்தை தருவதற்கு அதை விட அதிகமாக தருவதற்கு கூட நான் எந்த அரசு தயாராக இருக்கிறது நாங்கள் தாங்க முதல்ல நீங்கள் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் உள்ளாட்சியில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கும் அரசு ஆசிரியர்களுக்கும் இருந்த டிஸ்பாரிட்டி கலைந்தது நாங்கள் தான் முதல்ல அவருக்கு வேண்டிய நலாசிரியர் விருது கொடுக்க வேண்டும் என்று இதை உத்தரவு பிறப்பித்தது நாங்கள் தான் அதனால் எல்லா விதத்திலையுமே ஆசிரியருக்கு உறுதுணையாக அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் இதை கூட கேட்க மாட்டீங்கன்னா அப்போ ஏதோ அரசியல் இருக்கிறதோ என்னென்னா அரசியலாக இதை மாற்ற வேண்டாம் நான் வந்து எங்களுடைய உரிமை போராட்டம் இது வந்து நாங்கள் இன்னமும் திரும்ப உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கேட்கவில்லை மாநில அரசியல் பணிபுரிகின்ற 2 ஆசிரியர்களுக்கும் 2ம் ஒரே நேரத்தில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் தான் கேட்குறோம் ஒரு உரிமை கூட இல்லை மரியாதை கேட்குறோம் இன்றைக்கி வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபான்றதுல பணம் முக்கியம் இல்லை ஒரே வகுப்பில் இங்கே இருக்கிறோம் டைம் டேபிள் போடும்போது கூட அவங்க 2009 அந்த டெட்டுடைய ஆசிரியர்கள் அவங்க அந்த இதுவை பார்த்துறாங்க காரணம் என்னென்னா இன்றைக்கு எல்லாம் பணத்தால் மதிக்கப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு புறம் இன்றைக்கி ஆசிரியர்கள்னா அந்த மரியாதை எப்படி இருக்குது தெரியுமா இன்றைக்கி தெருவில் வந்து இறந்தது காரணம் யார் தெருவுக்கு தள்ளப்பட்டது யார் நீ பனியிலையும் மழையிலும் உயிரை விடுற அளவுக்கு இருங்க நான் பேசுறேன் ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்காங்க எந்த மாணவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அரசுக்கு நெருக்கடி தரக்கூடாது விடுமுறை காலகட்டத்தில் எங்களுடைய குடும்பங்களோடு நல்லா குதூகலமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் விடுமுறையில் எந்த விதமான யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் மகாத்மா காந்திய வழியில் அகிம்சை வழியில் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு எங்களுடைய உரிமைக்காக போராடுறோம் சார் நீங்கள் வந்து இன்னும் 10 ஆண்டுகள் பிறகு இன்னொரு தூய நியமிச்சிருக்கோம் இன்னைக்கு நான் கேட்குறோம் தூய அறிக்கை எப்படியாவது தட்டோம் எப்போ தட்டோம் உங்களுடைய ஊதிய முரண்பாடுகளை சரி செய்யப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லட்டுங்க அதுதான் எதிர்பார்க்கிறோம் எந்த மாதிரி அறிக்கை தாக்கல் செய்தாலும் எந்த விதமான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டாலும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்கிறோம் அந்த உத்தரவாதம் முதலமைச்சருடைய அவருடைய நேசத்தினைய பாசத்தின எங்களுக்கு எதுவுமே இன்னைக்கே மாற்றி புரிஞ்சு கேட்கல ஒரு நபர் குழு அறிவிக்கப்படாவிட்டாலும் அதில் உங்களுக்கு ஊதிய முரண்பாடு ஏற்பட்டாலும் கூட பரவாயில்லை உங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை தர சொல்லுங்க திரு கோபிநாத் சார் ஒரு நபர் குழு அப்படின்றது வந்து சாதாரண இஸ் an எக்ஸ்பர்ட் கமிட்டி அதுதான் அவர்களுக்கு நீங்க உங்களுக்கு இருக்க பேச வேண்டும் இது கேளுங்க சார் இது கேளுங்க கோபிநாத் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் உங்களுடைய கட்சி சார்பா பேசுறீங்க செய்தி தொடர்பாளரா இது அரசாங்கத்தின் தரப்பில் ஒரு உத்தரவாதத்தை குறைந்தபட்சமாக தெளிவாக சொல்லிட்டாரு அதாவது நான் சொன்னா இல்ல அமைச்சரே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஒரு நபர் குழுல ரெஃபர் செய்திருக்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு கிடைத்தவுடனே அறிக்கை கிடைத்தவுடனே உடனே நிறைவேற்றப்படும் அப்படின்னு இருக்காரு நீங்க அதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் என்ன சொல்றேன் நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது நீங்க ஒரு அரசு ஊழியர் உங்களுக்கு ஆசிரியர் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கீங்க நீங்க எடுத்துக்காட்டா இருப்பவர்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும் நீங்க அந்த அறிக்கையினுடைய வந்தது பிறகு அதுல உங்களுக்கு குறைபாடு இருந்ததுன்னா அதை நீங்க அரசிட்ட சொல்லலாம் கொடுத்துட்டோம் அவங்க கொடுக்க போறாங்க அறிக்கை அதை நீங்க பார்க்க வேண்டியது தானே அதை பார்ப்பதற்கு முன்பே நீங்க எனக்கு உத்தரவாதம் கொடுங்க என்னத்த உத்தரவாதம் கூட அப்ப நீங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்க சேர்ந்தீங்க நீங்க உங்களுடைய உத்தரவாதம் என்ன நான் கொடுக்கிற பணத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் தான் நீங்க சேர்ந்தீங்க இன்னைக்கு கேக்குறீங்களா அதை நான் திருப்பி கேட்டேன் நான் அதெல்லாம் கேட்க கூடாது என்னன்னா இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ஆசிரியர்களுக்கு தயவு செய்து 30 வருடத்திற்கு முன்பு ஆசிரியர் என்ன சம்பளம் வாங்கினாங்க இன்னைக்கு என்ன சம்பளம் வாங்குறது பாருங்க
அதனால ஆனா 30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சவரனுடைய விலை என்ன, இப்போ ஒரு சவரனுடைய விலை என்ன உங்களுக்கு தெரியுமா? சோஷியல் ஸ்டேட்டஸ் சார் 30 வருடத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை என்ன? அதேதான் சார், அதேதான் விவசாயிகள் கண்டிப்பா குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆசிரியரை வந்து 30 வருடத்துக்கு முன்னாடி எவ்வளவு சம்பளம்? 60 ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்க. ஆனா அந்த 60 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு மேல மதிப்பு. ஆனா இன்னைக்கு 6000 கூட மதிப்பு அல்ல. என்றைக்கும் நீங்க வேணா அதை குறைச்சு மதிப்பிடலாங்க. ஆசிரியருக்கு இந்த நாட்டுல எந்த காலத்திலுமே மரியாதை உண்டுங்க. ஆசிரியர்கள் சொல்கிற வழியில் தான் நாங்கள் நடப்போம் புரட்சி தலைவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால ஆசிரியர்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் மரியாதை இல்லாமல் இல்ல. அந்த ஸ்டேட்டஸ் எந்த காலத்திலும் குறைக்கிறது கிடையாது. அது 10 ஆண்டுகளா தான் தெரியும். முதல்ல 6வது ஊதியக்குழு ஏற்பட்ட போதே இதை எடுத்து சொன்னோம். நாங்கள் அரசுக்கு நெருக்கடி கொடுத்து இல்லை அரசுடைய எல்லா வேலைகளுக்கும் தொந்தரவாக இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணலை, அறவழியில் அமைதி வழியில் ஒரு அமைதி புரட்சியாக எங்களை நாங்களே வருத்தி கொண்டு எங்களுடைய நிலைமையை பாருங்கன்னு தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் அவங்க 10 வருஷமா பொறுமையாக இருட்டாங்க. 10 வருஷமாக 10 வருஷம் ஒரு நாளில் போராடல. இது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க கூட தன்னுடைய விடுமுறை காலத்தை கூட ஒரு என்ஜாய் பண்ண முடியாமல் தன்னுடைய குழந்தைகளோட நிறைய கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க டிபி வளாகத்தில். அவனை கேட்கும் பொழுது அப்படியே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்குது. சேலரி வேரியன்ஸ் ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ், ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ். அது உறுதியாக களையப்படணும். இங்கே ஒரு நபர் கமிஷன் சொல்கிறாங்க, அவனுடைய ரிப்போர்ட்டுக்கு என்னைக்கு வரும்? எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ சொல்லுவாங்க. நான் எதிர்பார்க்கிறேன். நான் வந்து ஒரு பாசிட்டிவா எதிர்பார்க்கிறேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ அரசாங்கம் வந்து சிறப்பாக செயல்பட அதில் மாற்று கருத்து இல்லை. ஆசிரியர்கள் விஷயத்திலையும் அரசாங்கம் இன்னும் அதிகமாக செயல்படணும். கோபிநாத் சாருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம திரு ஜாக்டேஜி அமைப்பிலிருந்து திரு ராதாஸ் அவர்களோட முதற்கட்ட கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் சார். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் அரசாங்கம் தரப்பில் ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 7ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பாக சித்திக் குழு தரக்கூடிய அறிக்கைக்கு பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும், நம்புங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் நம்ப மாட்டீங்க? அதாவது இந்த நம்பிக்கையை தொடர்ந்து தான் பல கட்ட போராட்டங்களை நாங்கள் ஒத்தி வைத்திருக்கிறோம். பல காலத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கு நேற்றைக்கு திடீரென்று வந்து போராடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. குறிப்பாக தனிச்சங்க போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக தனிச்சங்க போராட்டங்களுடைய சக்தியை மேலும் வலுப்படுத்துவதற்காக இன்று ஜாக்டோஜியோ என்கின்ற பிரதான அமைப்பு சுமார் 257 சங்கங்களை ஒருங்கிணைத்து கடந்த 2 ஆண்டுகளாக போராடி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்துடைய தாக்கம் அரசு பேச மறுத்த அரசு உடனடியாக அமைச்சர் குழுவிலே வைத்து பேசினார்கள். பேச்சு எட்டப்படவில்லை என்கின்ற நிலைப்பாடின் காரணமாக வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். கடந்த 2017 செப்டம்பர் ஈரோட்டில் தொடர்ந்த அந்த போராட்டம் கடந்த ஓராண்டுகளாக போராடி வந்த அந்த நிலைப்பாடு மதுரை நீதிமன்றத்தின் பொதுநல வழக்கின் காரணமாக அங்கே நிறுத்தப்பட்டு அங்கே அரசு அழைக்கப்பட்டு அதன் விளைவாக முதலமைச்சருக்கு அழைப்பு கொடுத்து ஊதியக்குழுவை நாங்கள் பெற்றோம். ஆனால் அந்த ஊதியக்குழுவில் இடைநிலை ஆசிரியர்கள் மிக கொடுமையாக பாதிப்பு அநீதி ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற பிரதான கோரிக்கையை ஜாக்டோஜியோ முன்னிறுத்தியது. இதன் விளைவாக குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களிலே கடுமையான பாதிப்பு இன்று என் தம்பிகள் எல்லாம் இந்த போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். இந்த போராட்ட களம் செய்வது என்பதோட நோக்கம் அல்ல. ஆனால் இந்த தருணத்தில் விட்டால் வேறு எந்த தருணத்தில் நாங்கள் பெறுவது? ஆனால் இந்த அரசுக்கு மட்டும் நாங்கள் எதிர்த்து நடத்தவில்லை என்பது இந்த தருணம் அப்படின்றதுக்கான நெருக்கடிக்கான காரணம் இந்த தருணம்ன்றது என்ன அடிப்படையில் ஊதியக்குழு தான். ஊதியக்குழு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிர்ணயிக்கப்படுகிறது. இதோடு நாங்கள் 10 ஆண்டுக்கு பிறகுதான் என் குரலையே நாங்கள் உயர்த்த முடியும். அப்போ 10 ஆண்டுகள் வரையில் என்னுடைய நிலைப்பாடு அதாவது இடைநிலை ஆசிரியர் தொடர்ந்து ஊதியக்குள்ளே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். 65,000 பேர் தீபாவளி நேரத்தில் கூட சிறையில் சென்று 43 பேர் இறந்த வரலாறு இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டு. அப்போ இப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை கடந்த 88 நாங்கள் பெற்றோம்.
ஆனால் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பகுதி 9300 பெறுவதும் ஒரு பகுதி 5200 பெறுவதும் தவறு என்றுதான் இன்று தம்பிகள்லாம் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இணைந்து மீண்டும் இந்த 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் நாங்கள் இன்று நீதிமன்றத்திலே அவமதிப்பு வழக்கிலே இருப்பதிலே நானும் ஒருவன். இந்த போராட்டத்தில் இரவு நேரத்திலே கைது செய்யப்பட்டவனும் நானும் ஒருவன். இது போராடுவது மட்டும் எங்களுடைய நோக்கம் அல்ல. எனவே இந்த கஜா புயலை காரணம் கண்டு தற்போது நடந்த நீதிமன்றத்திலே கஜா புயலை காரணம் கொண்டு கொஞ்சம் ஒத்தி வையுங்கள் என்று கேட்டார்கள். குறிப்பாக அந்த சிபிஎஸ் நிலைப்பாடு பென்ஷன் சாதாரண ஒரு 1000 ரூபாய் பெறக்கூடிய உதவி பென்ஷன் பொதுமக்களிடத்தில் முதியோர் பெறக்கூடிய பென்ஷன் கூட இந்த 58 ஆண்டுகள் உழைத்தவர்களுக்கு பென்ஷன் இல்லை என்ற நிராயுத பாணியாய் 7 அம்ச கோரிக்கை வைத்த விளைவாக மதுரையிலே தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பென்ஷன் என்றது நீங்கள் சொல்கிறது அது அரசினுடைய கொள்கை முடிவில் பென்ஷனுடைய திட்டத்தையே மாற்றி வைத்திருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அது பொருந்தும். இல்ல அரசு ஊழியர் தான், ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல. ஆசிரியர் அதனால பென்ஷன் உங்கள்கிட்ட கொடுக்கப்படாத சம்பளம் ஜாக்டோ ஜியோ என்பது ஆசிரியர் மட்டும். நம்ம இல்ல அந்த நிலைக்கு போயிடுறேன். இப்போ அந்த கோர்ட்ல மதுரை நீதிமன்றம் நாங்கள் உள்ள இருக்கிறோம். இருந்தவன்ல நானும் ஒருத்தன். அப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசுக்கு நிர்பந்தித்து நீங்கள் சிபிஎஸ்னுடைய அறிக்கையை தாங்க, சீல் வச்சு தாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்டதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கிறாங்க. இப்போ 7ஆம் தேதி இந்த ஊதிய முரண்பாடு சித்திக்கினுடைய கமிட்டியுடைய அறிக்கையை நீங்கள் தரணும்னு அவங்க நிர்ணயித்ததன் விளைவாக நாங்கள் இன்றைக்கி அதை பரிசீலனை செஞ்சுருக்கிறோம். ஸோ 7ஆம் தேதியினுடைய வீச்சு நீதிமன்றத்தின் நிலைப்பாடை அதை தான் நாங்களும் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், 7ஆம் தேதி அந்த அறிக்கை வரப்போகிறது. அந்த அறிக்கையில் உங்களுக்கு குறைபாடு இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள்லாம் அதில் ஏற்கப்படாமல் இருந்தால், அந்த அறிக்கை உங்களுக்கு சாதகமான சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக அரசுகிட்ட அந்த கோரிக்கையை வைக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், பெரிய நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி பேசுறாங்களே, அது எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல அதுல ஏற்கனவே ஒரு அறிக்கை நம்பகத்தன்மைன்றது அரசு ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்து அதை அரசு நிறைவேற்றவில்லை என்று சொன்னா அதில் நியாயம் இருக்கு. ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம், இப்பொழுதுதான் முதலாக இதை களைவதற்காக இந்த ரெஃபரன்ஸ் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அந்த கமிட்டி விசாரித்து அதற்கான ஒரு அறிக்கையை கொடுக்கிற பொழுது நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், குறைபாடுகளை நீக்கும். சூழ்நிலை நீங்களே கேட்டீங்க, ஊதிய முரண்பாடுகள் நீங்க இந்த சித்தி கமிட்டியை போராடியதன் விளைவாகத்தான் இப்போ அறிக்கை தராங்க. இவ்வளவு நாள் ஏன் தரல? இல்ல அதுதான், அது வந்துருச்சு சார், அது வந்துருச்சு. நீங்க போராடிங்க, நீதிமன்றம் போனீங்க, இப்போ வந்துருச்சு. நம்ம அதை கடந்துடலாம். தம்பிங்க என் தம்பி எல்லாம் உட்காந்து இருக்கிறான், சோறு தண்ணி இல்லாம உட்காந்து இருக்கிறான். என் சகோதரி இன்னைக்கு கொடுமையான நிலையில உட்காந்து இருக்கு. இதை பேசி தீர்வு காணணும். இதுதான் நான் கேட்கிறேன். அதை நாங்க பேசுறதுக்கு ஏங்க அமைச்சர் ஜெயக்குமார் நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட சொன்னாரு. அமைச்சர் ஜெயக்குமார் சார் எங்களோட பேசுறாரு. துறை சார்ந்த அமைச்சர் என்ன சொன்னாரு சார், துறை சார்ந்த அமைச்சர் போயிருந்தா இன்னொரு நம்பிக்கை வந்திருக்குமா? நிச்சயமா நிச்சயமா. நான் என்ன சொல்றேன், துறை சார்ந்த அறிக்கை பல பேட்டியில சொல்லிட்டாருங்க. அதை நான் என்னுடைய கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து அறிக்கை வந்த உடனே நிச்சயமாக உங்களுடைய 6வது ஊதிய குழுவில் ஏற்பட்ட முரண்பாடுகளை கம்மிப்படுத்தாத ஒரு நபர் குழு போட்டாங்க. அதுலயும் இந்த பிரச்சனை கொண்டு வந்தோம். அதன் பிறகு 7வது ஊதிய குழுவில் சரி செய்யப்படனாங்க. 7வது ஊதிய குழுவும் சரி செய்யப்படலை. அதன் பிறகு ஒரு நபர் குழு போட்டிருக்காங்க. திரும்ப இதுலயும் திரும்ப நீங்க முறையிடுங்க, திரும்ப போராட்டம் பண்ணுங்க. அதுல செய்யல இதுல ஏன் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் நாங்கள் நிச்சயமாக இந்த அரசு இடைநிலை ஆசிரியருக்கான சம வேலை சம ஊதியம் வழங்கப்படும் சொல்லுங்க. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் சார். அந்த தம்பி கேட்கறது, இப்ப நாங்க ஒரு வேலை செய்யறோம், 9300 தருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க.
அதை நான் நீங்க வருவதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது ஆசிரியர்களை மதிக்கிற அரசு தான் இது. நாங்க ஆனா மறுக்கல. நீங்க சட்டப்படி நீங்க நியாயப்படியில நீங்க அரசாங்கத்துல அவர்கள் இங்க உள்ளார வருகிற பொழுது உள்ளே வருகிற பொழுது என்ன நீங்க உள்ளே வருகிற பொழுது இந்த அரசு தான பே கமிட்டி அதனால கொடுத்தாங்க. அந்த கருத்துக்கெல்லாம் நான் போகல. நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு அரசு உங்களுடைய குறைபாடுகளை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கான அஷூரன்ஸை அந்த மினிஸ்டரும் சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, அது அதனுடைய அறிக்கை வரட்டும், அந்த அறிக்கையின்படி உங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்படும். அப்படி அதில் குறைபாடுகள் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த அரசே நிவர்த்தி செய்யும். அதுக்காக இன்னொரு குழுக்கு போவாது அப்படின்ற நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். அதை நீங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, ஒரு ஆசிரியராக இருந்தவர்கள் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக மற்றவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட ஒரே நான் எதிர்பார்த்து என்ன தெரியுமா, ஏற்கனவே இந்த பல குழுக்களை நாங்கள் சந்திச்சிட்டோம், இதே மாதிரி தான். ஆனால் இன்னைக்கு கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இல்லை முதலமைச்சரும் ஒரு நபர் குழு எந்த மாதிரியான அறிக்கையை தாக்கல் செய்தாலும் இந்த அரசு சம வேலை சம ஊதியம் தயாராக உள்ளது ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கிறோம், அந்த நம்பர் தன்மையை நான் கேட்கிறோம். நான் ஒண்ணே ஒன்று கேட்கிறேன், தயவு செய்து கோச்சிக்காதீங்க. நீங்க பதவி ஆசிரியர்கள் வேலைக்கு வந்தாங்கல்ல, நாங்க அதுல கேட்க மாட்டோம் 4200 நாங்க 2500 ஒத்துக்குறோம்னு வந்தீங்கல்ல, வருகிற பொழுது அப்படி வந்தீங்களா? அப்ப அன்றைக்கு அதுதான் சம்பளம். அதையே வைத்துக் கொண்டு நாங்க இன்னைக்கு நான் பேச முடியுமா? என்ன சொல்றேன், நீங்க இன்றைக்கு அடிப்படை இருங்க சார், ஒரே நிமிஷம். அடிப்படை பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு நபர் கமிஷன்ல இன்னைக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்ன்றது அடிப்படை கல்வி தகுதி +2 முடிச்சுட்டு டிப்ளமா முடிக்கிறவங்க, +2 முடிச்சுட்டு டிப்ளமா முடிக்கிறவங்களுக்கு 9300 பே தரணும். நான் அப்போ 4200 கிரேட் பே. என்ன ஆயிடுச்சு இதில் வித்தியாசம்? +2 முடிச்சுட்டு டிப்ளமா முடித்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் 5600 ஃபிக்ஸ் பண்ணுறது பெரிய அநீதி. இதை மாற்றணும்னு தான் கேட்டிருக்கோம். இது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னுடைய இறுதி கருத்தாக நிச்சயமாக அரசு ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இந்த 7ஆம் தேதிக்கு அந்த அறிக்கை வந்த பிறகு நிச்சயமாக அரசு அதை செய்யும். அதனால் இந்த போராட்டங்களை கைவிட்டு விட்டு மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனால் மாணவர்கள் புத்தகம் இல்லாம இருக்காங்க, அவர்களுக்கு அரசு இலவசமாக இன்றைக்கு கஜானுடைய நிலைமை என்ன? அதற்கான முடிவு இன்னும் சில தினங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதத்தை தொடரலாம். தொடரும் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் முடிவுதான். இப்போது தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். திரு சோமசுந்தரம், அரசாங்கத்தின் தொடர் பரிசீலனையில் தான் உள்ளது. இதற்கான பல ஆண்டுகள் போராட்டம், இன்னும் சில தினங்களில் இதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது அப்படின்றது திரு கோபிநாத்தோட வாதம் நம்ம பார்த்தோம். நம்ம பல ஆண்டுகள் ஒரு சில தினங்கள் பொறுத்திருக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நேர்கள் கூட எடுமொழியா திரு சோமசுந்தரம்? இல்லை, அதிமுக செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு, நான் நம்புகிறேன். பட் ஆசிரியர்கள் சடனாக போராட்டத்தில் இறங்கலை. 10 வருஷமாக பொறுமையாக இருந்து, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, அதனால தான் அவங்க ரோட்டுக்கே வந்திருக்காங்க. அதில் கற்பனை பண்ணுங்க மட்டும் இல்லை. எனக்கு கிடைத்த ஒரு தகவல், தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு ஆசிரியை மிகவும் கவலைக்கிடமாக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இது அரசாங்கத்தை வேடிக்கை பார்க்கக்கூடாது. அப்போ நிறைய கோரிக்கைகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இடைநிலை ஆசிரியர்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 20000 ஆசிரியர்கள். பழைய ஓய்வூதியம் கேட்குறாங்க, பென்ஷன் கேட்குறாங்க. கண்டிப்பாக இதை கனிவுடன் பரிசீலிக்கணும். பென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 10 சன். 10 சன் செய்கிற வேலையை ஒரு பென்ஷன் செய்யும். ஏன் இத்தனை வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் அரசாங்கம் செய்யக்கூடாது? அவன் வேலை செய்யலைன்னா அது நடவடிக்கை எடுங்க. அதை பற்றி அவங்க ஒன்றுமே சொல்ல தயாரில்லை. அது நீங்கள் நடவடிக்கை உறுதியாக எடுங்க. அவங்க கேட்குற சம்பள உயர்வு அதை செய்யறதுக்கு தான் அரசாங்கம். அடுத்தது, இந்த மத்திய அரசுக்கு இணையாகிற அந்த பேச்சே இருக்கக்கூடாது. மத்திய அரசும் மாநில அரசும் ஈக்குவல் சேலரி தான். ஏன்னா மத்திய அரசு டாப்பு, மாநில அரசு கீழே, அது மிகவும் தவறானது.
ஏன் சென்ட்ரல் போர்டில் சிபிஎஸ்சி நடத்துகிறவங்க எல்லாருமே சிபிஎஸ்சி படித்தவங்க கிடையாது. ஸ்டேட் போர்டில் படித்தவங்க கூட சிபிஎஸ்சி பேனலில் இருக்கிறாங்க. இப்போ இதனால் மக்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சிபிஎஸ்சினா ஒரு ஹை லெவல், ஸ்டேட் போனால் லோ லெவல் அப்படின்னு ஒரு தாக்கம் வருது. இது முதல்ல களையப்படணும். மத்திய அரசுக்கு இணையாக மாநில அரசு ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் எதிர்பார்க்குறது அரசாங்கத்திட்ட ஒரு பாசிட்டிவ் பதில். அவங்க ஏன் பணியில் இருக்க போகிறாங்க? இன்றைக்கி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ இல்லை தமிழக முதல்வரோ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்போ சார் அழகாக சொன்னார், ஒரு நபர் கமிஷன் எந்த ரிப்போர்ட் வந்தாலும் பரவாயில்ல, உங்களது கோரிக்கை உறுதியாக நிறைவேற்றப்படும் சொன்னாலே எல்லா ஆசிரியர்களும் அங்கே அட்லீஸ்ட் இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு 4 நாளாவது குடும்பத்தோடு இருப்பாங்க. அதை சொல்லுவாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அங்கே மருத்துவ வசதி இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. நிறைய ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஒரு தகவல் வருது. அரசாங்கம் அதை வேடிக்கை பார்க்கக்கூடாது, வேடிக்கை பார்க்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். போர்க்கால அடிப்படையில் அவங்க உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திரு தாஸ், தற்போது அரசாங்கம் தரப்பில் சித்திக்குழு அறிக்கைக்கு பிறகு ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது அவங்க தொடர்ந்து அவர்கள் தரப்பில் வரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆமாம், இல்லை, நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். ஊதியக்குழு அளித்தார்கள், வரவேற்றோம். ஊதியக்குழு கொடுத்த பிறகு வரவேற்கிறோம். ஆனால் இதில் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது, உடையாக நீக்க வேண்டும் என்ற உச்சகட்ட போராட்டங்களை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த போராட்டத்தினுடைய வீச்சு என்பது எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. ஸோ அரசு உடையாக கவனத்தை செலுத்தி இதை நிறைவுக்காக கொண்டு வர வேண்டும் என்ற. அதனால தான் அரசாங்க தரப்புல குறைந்தபட்சமா 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திங்கன்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதையே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க? இப்போ ஜாக்டோ ஜியோவுக்கும் தம்பிங்க எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க, நாங்களும் ஆதரவு கொடுத்து இப்போ அறிக்கை கொடுத்துருக்குறோம். இணைந்து போராடுறதுக்கு நாங்களும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னாக்கா, தொடர்ந்து இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வஞ்சித்து கொண்டே வருகிறது. இது ஒரு பெரிய கொடுமை. ரெண்டாவது, இந்த தம்பிகளுக்கான ஊதிய மறுப்பு என்பது ஒரு திட்டமிட்டு அரசு பள்ளியை மூடுவதற்கான நிலைப்பாடை இன்றைக்கி அரசு கொண்டு வருது. இப்போ ஒரு 3000 பள்ளி மூடுறாங்க, இணைப்பு ஒரு 2500 பள்ளி இணைப்பு செஞ்சுட்டு வராங்க. இல்லை, மற்றொரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. உள்நோக்கம் இல்லை, வேற டிராவல் பண்ணுறீங்க. இல்லை, உள்நோக்கம் இல்லை. இதுவும் ஒரு மறைமுகமான தாக்குதலாக இருக்குமோ என்ற ஐயப்பாடு இருக்கிறது. ஏன்னா காமராசர் கிராமந்தோறும் பள்ளிக்கூடத்தை திறந்தார். ஆனால் இன்று ஆசிரியருடைய ஊதியத்தை மறுத்தா, இன்றைக்கி ட்ரைனிங் ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க, செகண்ட் கிரேட் ட்ரைனிங் ஸ்கூலெல்லாம் மூடிட்டாங்க. ஊதியத்தை குறைந்து போனால் இடைநிலை ஆசிரியர் பணியிடமே காலியாகும் என்ற ஒரு உள்நோக்கம் இருக்கும் என்று நான் தொலைநோக்கு பார்வையில் பார்க்கிறேன். எனவே அரசு இதற்கான தீர்வு காண வேண்டும். என் தம்பிகளுக்கெல்லாம் உடனடியாக அந்த ஊதிய நிறைவு தர வேண்டும். அந்த 2009க்கு பிறகு பாதிக்கப்பட்ட அந்த தம்பிகளுக்கு, இந்த டெட்டில் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நபர் குழுவில் உங்களுடைய பரிந்துரைகள் இருக்காது. அது வெறுமனே ஒரு கண் துடைப்பு, இல்லைன்னா அந்த அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்காதுன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? இந்த அரசு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், ஒரு நபர் கமிஷன் ராஜீவ் ரஞ்சன் சார் தலைமையில் வச்சாங்க. அவர் என்ன அறிக்கை கொடுத்தாரு தெரியுங்களா? வேடிக்கையானது. கிராமப்புறத்தில் வேலை செய்பவர்களுக்கு செலவு குறைவு, நகர்ப்புறத்தில் வேலை செய்பவர்களுக்கு செலவு அதிகம், அதனால் அவங்களுக்கு சம்பளத்தை அதிகமாக கொடுக்குறோம், உங்களுக்கு குறைவாக தரணும் ஒரு அறிக்கை. இதற்கு ஒரு நபர் கமிஷன். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த ஒரு நபர் கமிஷனால் மட்டுமே இது தீர்வு காண முடியாது. எனவே முதலமைச்சர் தலையிடணும், கல்வி அமைச்சர் பரிந்துரை செய்யணும். ஏன் ஆசிரியர்களுக்கு மட்டும் மறுக்கிறீங்க? கொடுத்த வரலாறாக இருக்கட்டும். உங்கள் ஆட்சியில் பஞ்சாயத்து யூனியன் பள்ளிகளை அரசு உடைமை ஆக்கினது புரட்சி தலைவருக்கு பங்கு உண்டு. மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வாங்கும் பொழுது அலெக்சாண்டர் பீரியடில் கிட்டத்தட்ட 65,000 பேர் உள்ளே போயிருக்கிறோம். அப்போ திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை பரிந்துரைச்சாங்க. இப்போ ஏன் சொல்கிறோம்? ஈரோட்டில் முதலமைச்சரை நான் சந்திக்க சொன்ன வார்த்தை தான், உங்கள் தலைமையில் உங்கள் பேர் சொல்கிற மாதிரி ஊதியத்தை நீங்கள் தரணும்னு நான் சிரித்தார் அவர். இப்போ அவர் பேர் வர மாதிரி தானே இருக்குது, காலங்காலமாக மாற முடியாது இல்லையா? ஏன் இதையும் கொடுக்குறதுல மறுக்கிறீங்க? இதையும் வரலாறு படைங்கன்னு கேட்குறோம். கொடுக்கல மறுக்கல சில நாட்கள் கேட்குறாங்க, நம்ம பொறுத்து பார்க்கலாம். இளமாறன், உங்களுடைய இறுதியான கருத்துக்கள். அதாவது ஒரு நபர் ஊதியக்குழுவில் நாங்கள் பேசும்போதே இது நடத்துமா நடத்தாதான்றது எல்லோருக்குமே தெரியும். இப்போ ஒரு பேச்சுவார்த்தையின் போது ஒரு அறிக்கையை நம்ம கொடுக்கும்போது இந்த குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த தரக்கூடிய சித்தி குழு, ஆமாம், சித்தி குழு பேசும்போது
அவர் நோட் பண்ணும்போதே இதுடைய எடுத்து சொல்லப்படுமா எடுத்து சொல்லப்படாதான்றத இதுவே நமக்கு தெரியும். நாங்கள்லாம் சைக்காலஜி படிச்சுட்டு தான் ஆசிரியராக வந்திருக்கோம். மன உளவியல் எனக்கு நல்லாவே தெரியும். எடுத்ததுடைய மனப்பொறுத்து அது கொடுக்கும்போது அதான் சொல்கிறேனே, நான் சொல்லும்போது இதை பிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புள்ளி வைக்கிறாங்க அங்கே. பிக் ப்ராப்ளம் தானே, பிக் ப்ராப்ளம் தானே. கேளுங்க, இது 30 ரூபாயா அது சரி பண்ணிடலாம், அது 500 ரூபாயா அது சரி பண்ணிடலாம், இந்த என்ன பிரச்சனை இடைநிலை ஆசிரியர் பிரச்சனை 2009 இது பெரிய பிரச்சனை, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி என்ன அர்த்தம்? இது நான் என்ன சொல்கிறேன்னா முதலமைச்சர் தலையிடணுன்றோம். இப்போ நீங்கள் 7ஆம் தேதி தள்ளி வைக்க வேண்டியதுன்றோம். அது 7ஆம் தேதி தள்ளி வைக்கனா இது நீர்த்து போவதற்கான ஒரு முயற்சி தான். ஆனால் முதலமைச்சரோ இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? நீட்டி போவதற்கான முழுமையாக நம்புறோம். இல்லை, நான் முழுமையாக நம்புகிறோம். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சரையும் பள்ளிக்கல்வி அமைச்சரையும் முழுமையாக நம்புகிறோம். இன்றைக்கி கூட முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் சொல்கிறோம், ஒரு நபர் குழுவில் எந்த மாதிரியான கருத்துக்கள் வந்தாலும் பரவாயில்லை, பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியருக்கு சம வேலை சம ஊதியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதம் நான் தருகிறேன் முதலமைச்சர் சொல்லட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லட்டும். இன்றைக்கே இப்போவே என்னுடைய சகோதரர்கள் தயாராக இருக்காங்க. அவங்க அதுதான் கேட்குறாங்க. இவ்வளோ நாள் இந்த போய் நான் நேரில் பார்க்கும்போது ஒவ்வொரு பெண்மணிகளும் குழந்தைகளும் ஆசிரியர்களும் பண்ணுற வேதனை இருக்குது பாருங்கள். இன்னும் போனால் பாத்ரூம் வசதி கூட இல்லை. அங்கே அலுவலகத்துக்கு ஏற்ற பாத்ரூம் தான். அங்கே ஒரே நேரத்தில் 1500 பேர் இருக்கும்போது கழிவறை வசதிகள் கூட இல்லாத நேரத்தில் அந்த இன்னும் போனால் இன்னும் நோய் அதிகமாகிடும். அந்த மாதிரி சூழல் தான் இருக்குது. குளிப்பதற்கான வசதி கிடையாது. எந்த விதமான வசதி அடிப்படை வசதியும் இல்லாமல் இன்றைக்கு ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஒரு மரியாதை, ஒரு ஆசிரியருக்கான ஒரு தனி தகுதி. நாங்கள் உங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்க யாருமே போராடல. எல்லாருமே அதுவும் தவறான பொதுமக்கள் கூட நான் அன்பு வேண்டுதல் சொல்கிறேன். இது ஊதிய உயர்வுக்காக எந்த ஆசிரியரும் போராடவில்லை. இணையான ஒரு மரியாதை சம கூட வேலை பார்த்தவங்களுக்கு இணையாக ஒரே நாளில் ஒரே கல்வி ஒரே படிப்பு ஒரே மாதிரியான வேலை, ஆனால் எங்களுக்கு சமமான ஊதியம் கொடுங்க அதுதான் கேட்குறோம். ஆனால் இதை திரித்து ஊதிய உயர்வுக்காக ஆசிரியர்கள் போராடுறதுன்னு தவறாக சித்தரிக்க வேண்டாம். தயவுசெய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உடனடியாக தலையிட்டு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்த ஒரே வழி உங்களுடைய உத்தரவாதம் மட்டுமே. கண்டிப்பாக இளமாறன், இடைநிலை ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் முடிவுக்காக காத்திருக்கும் ஆசிரியர் சமூகம் அரசாங்கம் எடுக்கப் போகும் நடவடிக்கை என்ன என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சி சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சி பங்கேற்று உங்களுடைய பல கருத்துக்களை பதிவு செய்த மிக மிக்க நன்றி.